ஹாய் வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னா, அவரக்காய் பொரியல். ஒரு ஃப்ரெண்டு அவரக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி அவரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கேற்ப ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நான் ஆன் பண்ணிட்டேன். அது ஒன்றும் இல்லை, சட்னி தாளிச்சதுக்கான கருவேப்பிலை தான் கிடக்கு. இப்போ கடுகு போட்டேன், கடலப்பருப்பு, இது நல்லா செவந்து வரட்டும். இந்த செவந்து வர ஸ்டேஜ்ல வெங்காயத்தை போட்டணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அவரைக்காய். அவ்வளவுதான். இது ஒரு நல்ல கிளறி விட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமா அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு, எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க. அவ்வளவுதான், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உரப்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.